இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்மை குணமாக்குகிற கர்த்தருடைய வல்லமை இந்த தியான வேளையில் நம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. இன்றைக்குண்டான வேத தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 20 வரையில் உள்ள வசனங்களை நாம் தியானிக்கும் போது, குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள். அன்றைக்கு பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகும்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை அவர்கள் குணமாக்குகிறார்கள். அதனாலதான் ஆரம்பிக்குது குணமாக்கப்பட்ட சப்பானி அப்படின்னு. தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை பேதுரு குணமாக்குறாரு. இதை பார்த்து அநேக ஜனங்கள், இவ்வளவு பெரிய அதிசயங்கள் ஆச்சரியமான காரியங்கள் எப்படி நடந்துச்சு அப்படின்னு அநேக ஜனங்கள் ஓடி வந்து பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்ட போது பேதுரு இப்படியா சொல்றாரு, ஏன் எங்களை ஃபாலோ பண்றீங்க, ஏன் எங்களை பற்றி கொள்றீங்க, நாங்க செய்யல, இந்த அற்புதத்தை நாங்க செய்யல, இந்த அற்புதம் எப்படி நடந்தது அப்படின்னா அவர் சொல்றாரு 16வது வசனத்துல, அவரால் உண்டாகிய விசுவாசமே, அதாவது இயேசு கிறிஸ்துவால் உண்டான விசுவாசமே உங்க எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது, இந்த சப்பானியை குணமாக்கினது அப்படின்னு பேதுரு பதில் சொல்றாரு. அப்படி இயேசுவால் உண்டான விசுவாசம் அப்படின்னா அது என்ன விசுவாசம்? 15வது வசனத்துல, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன், இயேசுவே தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்கிற அந்த கிரியை மேல நாங்க விசுவாசமா இருக்கிறோம். அந்த கிரியைக்கு, தேவன் இயேசுவை எழுப்பினார், உயிரோட எழுப்பினார் என்கிற அந்த கிரியைக்கு நாங்க சாட்சிகளா இருக்கிறோம். அந்த விசுவாசம் தான் குணமாக்கப்படாமல் சப்பானியா இருந்த இந்த மனுஷனை குணமாக்கியது என்று பேதுரு அநேக ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி சொல்றாரு. பேதுரு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல்ல இவ்வளவு வல்லமையாய் பலப்படுவதற்கும் அவருடைய உயிர்த்தெழுதல் மேல இவ்வளவு ஸ்திரமா விசுவாசம் வைத்து குணமாக்கப்படாத ஒரு சப்பானியை குணமாக்குவதற்கு எது காரணமா இருந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பேதுரு பார்த்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை சொல்றாரு, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த குணமாக்கப்படாத சப்பானியை குணமாக்குவதற்கு முன்பாக பேதுருவும் ஒரு விஷயத்துல குணமாக வேண்டியது இருந்தது. எந்த விஷயத்துல அவர் குணப்பட வேண்டியது இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசத்துல. எந்த விசுவாசம்? மார்க் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கும்போது, உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள், அதாவது சீஷர்கள் நம்பாமல் போன நிமித்தம் அவருடைய அவிவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பேதுரும் மற்ற சீஷர்களும் நம்பாமல் போன நிமித்தம் அந்த அவிவிசுவாசத்தை குறித்து, இயேசு உயிரோடு தேவனால் எழுப்பப்பட்டார் என்கிற அந்த கிரியையை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அந்த அவிவிசுவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொள்கிறார். இந்த மார்க் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல. இப்படியாக பேதுரு குணப்பட வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் குறித்து அவர் நன்றாக விசுவாசிக்க வேண்டியது இருந்தது. இப்படி இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் குறித்து நன்றாக விசுவாசத்தில் பலப்பட்ட பின்பு, குணப்பட்ட பின்புதான் சப்பானியாய் இருந்த அந்த முடவனை பேதுருவால் குணமாக்க முடிந்தது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குணமாக்கப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. இன்னும் அது குணமாக்கப்படாமல் இருக்கிறபடினாலே ஆவிக்குரிய சப்பானிகளாக நாம் அநேக இடங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் இல்லை, ஒரு எழுச்சி இல்லை, எழும்பி நடக்க முடியாத ஒரு சப்பானி போன்றதான நிலைமை. நம்முடைய நிர்விசாரம்,
நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய சோர்வுகள், நம்முடைய குழப்பங்கள், இப்படியாக தேவன் எதிர்பார்க்கிற அளவோ எழும்பி காலூன்றி நிற்க முடியாத அளவுக்கு நம் வாழ்க்கையில காணப்படுகிற ஒவ்வொரு சப்பானி போன்றதான குணமாக்கப்படாத நிலைமைகளை விட்டு நாம் எழும்ப வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான விசுவாசம் ஸ்திரமாக வேண்டும். நீங்க சொல்லலாம், இயேசுதான் எழுப்பப்பட்டாரு, தேவனுடைய ஆவியினால் எழுப்பப்பட்டாரு, இதான் தெரியாதான்னு. அப்படி கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்கிற விஷயத்தை தெரிந்திருக்கிறனால அவனால் ரட்சிக்கப்பட முடியாது, அவன் குணப்பட முடியாது, அவனால் எழும்பி நடக்க முடியாது ஆவிக்குரிய ஜீவியத்துல. அதனாலதான் பவுல் இப்படியா சொல்றாரு ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை செய்யப்படும். நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அதை நான் வாயினால அறிக்கை செய்தாதான் குணமாக முடியும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், கரெக்ட். ஆனா அதை எப்படி வாயினால அறிக்கை செய்யறனோ அந்த விசுவாசத்தை நான் வாயினால் அறிக்கை செய்யும் போது மாத்திரமே என்னால் விசுவாசத்துல பலனடைய முடியும், குணப்பட முடியும், மற்றவர்களையும் குணமாக்க முடியும். இன்றைக்கும் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இயேசுவே தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்கிற அந்த கிரியை மீது விசுவாசம் வைத்து வாயினாலே அறிக்கை செய்யும் போது, இயேசுவே தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்கிற வார்த்தையை அதிகமாக பல தடவை வாயினால அறிக்கை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் குணப்படாத அநேக இடங்களில் குணமடைவதை நம்மால் பார்க்க முடியும், உணர முடியும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் எங்கெங்க சப்பானி போன்றதான எழும்ப முடியாத நிலைமையில் காணப்படுதோ அங்கு இருக்கிற எல்லா கரடுகளும் பலன் கொண்டு எழும்பி நடக்கிற ஒரு புதிய பலன், புதிய கிருபைகள் நம்ம ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும். ஆகவே இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று அதிகமாக வாய்நாள் அறிக்கை செய்வோம், குணமடைவோம், பலன் அடைவோம். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்கிற கிரியையை நான் வாயினால் அறிக்கை செய்யும் போது நானும் குணமடைகிறேன், மற்றவர்களை குணமாக்கும்படியான பாத்திரமாகவும் நான் பலனடைகிறேன்.